பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக, பேராக, குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படப்பட்ட வேத வாக்கியம் ஓசியா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். மீண்டும் நான் வாசிக்கிறேன். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். ஏன் கர்த்தர் எப்ராயிம் கோத்திரம் மாத்திரமல்ல 12 கோத்திரத்தையும் இப்படி தான் சாடுகிறார்? அந்த எப்ராயிம் கோத்திரம் செய்கிற பாவத்தை கர்த்தர் பொறுத்து கொள்ள முடியாமல் தன்னுடைய ஊழியக்காரனைய தீர்க்கதரிசியாக ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பேசுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக இதை ஒரு உவமை என்று சொல்லுகிறாங்க வேத வல்லுநர்கள். பழைய ஏற்பாடு உவமைகளில் ஒரு உவமை அது. கர்த்தர் உவமையாக பேசுகிறார் இஸ்ரவேல் மக்களோட. மக்கள் பண்ண பாவத்தினால கர்த்தர் மனம் ஒடிந்து நொந்து வேதனையோடு ஓசியா மூலமாக பேசுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாகால் வழிபாடுக்கு உட்படுத்தி கொண்டாங்க தன்னை. கானான் தேசத்தில் உள்ள மற்ற உலகத்தின் தேசத்தில் உள்ள விக்கிரகங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் தன்னை உட்படுத்தி கொண்டார்கள். ஒரு பக்கம் தேவன் நான் யூதன் என்று சொல்லிக்கிறாங்க, ஒரு பக்கம் நான் யூதன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் கோத்திரங்கள் 12 கோத்திரத்தில் நாங்கள் யூத கோத்திரம் அல்லது இஸ்ரவேல் கோத்திரங்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பாகால் விக்கிரக வழிபாடுக்கு மிகவும் அதிகமான அந்த பிரயாசப்பட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை நினச்சி தான் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக எழுதுறது குறித்து நம்ம பார்க்குறோம். பேதுரு எப்படி சொல்கிறாங்க? இந்த பாவத்தை பேதுரு எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, பார்த்தீங்களா, மிக முக்கியமான இந்த பூலோக வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கைங்க, ஆனால் பரலோக வாழ்க்கை நித்திய வாழ்க்கை என்பதை மறந்து போய்விட்டார் இஸ்ரவேல் மக்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சங்களுமாய் இருந்து உங்களோடு விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனையில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்தோடு இருக்கிற வாழ்க்கை இச்சையும் கரைகளும் சேர்ந்த வாழ்க்கை. இன்றைக்கு கூட பாருங்கள், ரட்சிக்கப்பட்டோம், தேவனோடு வாழ்க்கை நடத்த கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதை விட்டு பாதி வாழ்க்கை உலக வாழ்க்கையும் பாதி வாழ்க்கை தேவ வாழ்க்கை வாழ்ந்தா அது சரியான வாழ்க்கை இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை அது? கரைகளும் லட்சியமான வாழ்க்கை ஒன்று. 2வது, விபச்சார மயக்கத்தினால் நிரந்தரமாகவும் பாவத்தை விட்டு ஓயாதவருமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். பார்த்தீங்களா, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரே சமயத்தில் யாராலும் திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்திய 6:24 என்ன சொல்கிறது? 2 எஜமானருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய முடியாது. அப்போது இஸ்ரவேல் மக்களாக இருக்கட்டும், இன்று கிருபையின் காலத்தில் நம்ம கிருபை பெற்ற மக்களாக இருக்கட்டும், உலகத்தையும் தேவனையும் ஒன்றாக ஒப்பிடக்கூடாது என்கிறார் பேர். அப்படி தான் சொல்கிறார். அப்படி உலகத்தையும் தேவனும் ஒன்றாக வைத்து பார்க்கிறவங்க பேர் என்ன? கரைகள் லட்சை உடையவர்கள், உல்லாசமாக வாழ்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்கிறார். இந்த சாபத்தின் வாழ்க்கை தான் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தாங்க, எப்ராயிம் கோத்திரம், யூத கோத்திரங்கள். அதனால் ஓசியா மூலம் பேசுகிறார். விசேஷமாக பாருங்களேன், தீர்க்கதரிசி மூலமாக ஓமை என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் மக்களை ஓமையில் அடுப்பு அப்படின்னு குறிப்பிடுகிறார். அடுப்பு 3 விதமான அடுப்பு இருக்குது, பார்க்க போகிறோம். திருப்பி போடாத அப்பம், அறிவற்ற புறா, வஞ்சகமான வில், இப்படியெல்லாம் ஓமையில் பேர் கொடுக்குறாங்க இஸ்ரவேல் மக்களுக்கு, எப்ராயிம் மக்களுக்கு. இதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி தேவனை பாதியாகவும் மேலோட்டமாகவும் விக்கிரகத்துக்கு ஆழமாகவும் உலகத்துக்கு ஆழமாகவும் பாகால் வழிபடி ஆழமாக வாழ்கிற அந்த மக்களுக்கு ஓசியா தீர்க்கதரிசி என்ன பேர் கொடுக்குறாருன்னா அடுப்புன்னு பேர் கொடுக்குறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அடுப்பு மிக முக்கியம். ஓசியா 7ஆம் அதிகாரத்தை 4 வாசிக்கிறேன். முதல் அடுப்பை கொடுத்து பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் விபச்சாரர்கள். பார்த்தீங்களா, எப்ராயிம் கோத்திரம் அத்தனை பேர் விபச்சாரம், மேல் மட்டத்திலிருந்து கீழ்ப்பட்ட வரைக்கும் விபச்சாரர்கள். அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனல் மூட்டாமல்
ஓய்ந்திருக்கிறான். முதல் அடுப்பை பார்க்குறோம். மேலேருந்து கீழே வரைக்கும், ஆட்சியாளர்ந்து கீழ்மட்ட ஆள் வரைக்கும் பாவத்தில் கிடக்கிறான், விக்கிரகத்தில் கிடக்கிறான், பாகால் வழிபாட்டில் கிடக்கிறான். அவனுக்கு எதை குறிப்பிட்னா அவனுக்கு அடுப்பை உதாரணமாக காட்டுறான். அடுப்புன்னா இருதயம்னு அர்த்தம். அப்போ மேல்மட்டத்தில் கீழ்மட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் எப்ராஹிம் கோத்திரர்கள் தங்களுடைய இருதயம் சரியான அடுப்பாக இல்லை, எரியலை. இருதயத்தை அடுப்பாக வைக்கிறார் பார்த்தீங்களா ஓமையில். அப்போ என்ன அர்த்தம்னா அடுப்பு அப்படின்னு சொன்னால் மிக முக்கியம் பாருங்களேன். ஆவிக்குரிய விஷயத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம். ஆனால் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கும் அடுப்பு ரொம்ப முக்கியம். அடுப்பு இருந்தால் தான் அப்பம் சுட்டு சாப்பிட முடியும் ஜீவனுக்கு. இஸ்ரவேல் மக்கள் நாடோடியே திரிந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் கையில் ஒரு அடுப்பு எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு சேர்ந்த அடுப்பு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் போர் செய்யும் பொழுது முதல்ல அடுப்பு பாதுகாத்து வச்சுப்பாங்க. எதிரி நாடாக இருக்கட்டும், தன் நாடாக இருக்கட்டும். அடுப்பு உடைச்சிட்டான்னா அந்த வனாந்தரத்தை ஒன்றுமே சமைக்க முடியாது. ஏமா ஹல்லேலூயா. எப்படி இருக்குது அந்த அடுப்புன்னா, ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தின் வாசல்படியில் ஒரு 2 அல்லது 3 விட்டம் அப்படின்றாங்க. அதாவது 2 மீட்டர் இல்லை 2 கிலோ 2 மீட்டர் 3 மீட்டர் வச்சுங்களேன். ஒரு பெரிய ஒரு அடுப்பு களிமண்ணில் அடுப்பு செஞ்சு வீட்டு வாசல்படியில் புதைச்சிடுவாங்களாம். புதைச்சிட்டு அதை புதைச்சிட்டு கீழே ஒரு கேப் விடுவாங்க விறகு வைக்கிறது. மேலே ஒரு ஓப்பன் கேப் விடுவாங்க அந்த அடுப்பு மேலே. அதில் அப்பத்தை விட்டு எடுக்கிறது. விறகு போட்டு கொளுத்து அப்போ பிசைஞ்ச மாவு எடுத்து அதில் ஒட்டி அதில் ஹீட்டுக்கு ஒட்டி 2 பக்கம் திருப்பி போட்டு அந்த அப்பை எடுத்து பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுப்பாங்க. ஜீவனுக்காக சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் அடுப்பில் சுடப்படுகிற அப்பம். இஸ்ரவேல் மக்களை அடுப்புக்காக ஒப்பிடுக்கிறார். எப்படி ஒப்பிடுக்கிறாருன்னா, சின்ன ஒவ்வொரு ஃபேமிலிக்கு சின்ன அடுப்பு, பெரிய அடுப்புன்னா உதாரணத்துக்கு பாருங்களேன். ஒரு இஸ்ரவேல் ராஜா அரண்மனையில் ஒரு அப்பம் சொன்னால் ஒருத்தன் 2 பேர் வேலை செய்வானா? இல்லை இல்லையா? கிட்டத்தட்ட 1000 கணக்கு பேர் வேலை செய்ய 1000 கணக்கு பேருக்கு அப்பம் சுடணும்னா ஒரு அப்பம் சுடுகிற கை தேர்த்து பெற்றவன், அதாவது கை தேர்ந்தவனை அங்கே வேலைக்கு வச்சுப்பானா. அவன் எப்படி அப்பம் சுடுவான்னா, நாளைக்கு காலையில் தானே அப்பம் சுட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்புக்கு பெரிய அடுப்பு, அது அடுப்புக்கு உலைன்னு சொல்லலாம். உலைன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அது எபிரேய மொழியில் தன்னூர் அப்படின்றாங்க. தன்னூர்னா அடுப்புன்னு அர்த்தம். அந்த பெரிய அடுப்பு கீழே கட்டையில் போட்டு பற்ற வச்சுட்டு அவன் மாவை பேசிட்டு வச்சு தூங்கிடுவான். காலையில் தான் அப்போ சொன்னோன்னா, அதனால் இப்போ லைட்டாக அடுப்பை அனல் படுத்திடுவான். அதாவது எரிஞ்சு புகஞ்சு எரிஞ்சு காலை வேலை 5 மணி 6 மணி வேலை தான் கொழுந்து விட்டு எரியுமா. அப்போ தான் உப்பி போன மாவு எடுத்து அப்போ சொல்லுவானா. அப்படித்தான் இருக்கிறது இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம். வரலையிலேயே சொல்லுவாமா. அப்போ அதாவது அடுப்பு ரொம்ப முக்கியம். அடுப்பு என்பது இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தை குறிக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? முதல் அடுப்பு எதை குறிக்கிறதுனா ஓமையில் அது ஸ்லோவான ஒரு அடுப்பு, உணர்வில்லாத அடுப்பு, மிகவும் மந்தமான ஒரு அடுப்பு. ஒரு பக்கம் தேவனை ஒரு பேருக்கு கும்பிடுவாங்க, ஒரு பக்கம் விக்கிரகத்தை அதிகமாக கும்பிடுவாங்க. காலையில் கொழுந்து விட்டு எரிக்கிறது போல இருக்குமா. அதான் இஸ்ரவேலுடைய இருதயம். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்று கிருபையின் காலத்தில் சமைக்க போகிற பிள்ளைகளே, கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் அந்த அடுப்பு அனல் கொண்டு எரியணும். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்ட 62:1 நீங்கள் ரட்சிப்பினால் விளக்கேற்றப்பட்ட அது எரியப்பட்ட விளக்கு. ஒரு வசந்த வாசிக்கிற பாருங்களேன். ஏசாயா புத்தகத்தில் 62ஆம் அதிகாரத்தில் 1 நான் வாசிக்க 62:1 வாசிக்கிறேன் கேளுங்க. சியோனில் நிமித்தம் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாகிறாமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். என்ன அர்த்தம்? இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த ரட்சிப்பு கர்த்தருக்கு மாத்திரம்தான் எரியணும். உனக்குள்ளே அனல் கொண்டு எரியணும். உணர்வு இருக்கணும். தேவன் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தா நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். உணர்வு இருக்கணும். இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி உலக வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை, பாதி உலகம் பாதி தேவன். இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் மக்கள் அப்படி தான் வாழ்கிறாங்க. சபைக்கு வந்தால் தேவன், வெளியே போனால் உலகம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் அது எப்படிப்பட்ட ஸ்லோ, ஒரு மந்தமான அடுப்புன்னு அர்த்தம். முதல் குறிப்பு பார்க்குறோம். முதல் அடுப்பு மந்தமான அடுப்பு. இஸ்ரவேல் மக்களும் அப்படி தான் இருந்தாங்க. கிருபையின் காலத்து மக்களும் அப்படி தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். மந்தமான அடுப்பு இருக்கக்கூடாது. விசேஷமாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த பிறகு எம்மா ஒரு பக்கம் நடந்து போகும்போது 2 சீசர்கள் சொல்கிறார், அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவர் உயிரோடு இருக்கும்பொழுது இதையெல்லாம் சொன்னார். தீர்க்க தரிசன வேதகாலத்தில் 5 ஆகமத்திலே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர் தான் வருகிற மேசியா ராஜா, அவர் தான் நியாயத்தீர்ப்பு கொடுக்குற மக்களுடைய ரட்சிப்புக்குரியவன்னு சொன்னாரே. அப்படி சொல்லி இதை கேட்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர் அலையிலையா சொல்லலாமா? அப்போது நம்ம இருதயம் எப்படி இருக்கணுமா? கொழுந்து விட்டு எரிகிற அடுப்பாக இருக்கணும். அதாவது ரட்சிப்பு என்றைக்கு எரிந்து கொண்டே இருக்கணுன்றார்.
பாதி விக்கிரகமும் உலகமும் பாதி தேவன் இருக்கக்கூடாது என்று கண்டனம் பண்ணி எழுதுறதை குறித்து பார்க்கணும். முதல் அடுப்பு. ரெண்டாவது ஒரு அடுப்பு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை இறங்கோடிங்க. ஓசியா 7ஆம் அதிகாரத்தில் 6 வாசிக்கிற பாருங்களேன். அவர்கள் பதிவிருக்கும் பொழுது தங்கள் இருதத்தை அடுப்பு போல் ஆயத்தமாக்குறார்கள். அவர்கள் அடுப்பு மூற்றவர் முழுவதும் தூங்கினாலும் காலமும் வென்றால் அது ஜுவாலித்து எரிகிற அக்கினியாக இருக்கு. இவரலூயா என்ன சொல்ல வராங்கன்னா, பதிவிருந்து. இது ஒரு ரெண்டாவது அடுப்பு. பதிவு இருக்குதுன்னா பதுங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராஜா இன்னொரு ராஜாங்கத்துக்கு கூட சண்டை போட்டு இன்னொரு நாட்டுக்கு கூட போர் தொடுக்குன்னா உடனே போயிட மாட்டாங்க. பதுங்கிருந்து பார்த்து எங்கே வரான், யார் எப்படி நோட்டை விடுவாங்க, ஒற்றரெல்லாம் வச்சு வைப்பா. அப்புறம்தான் அவ்வளோ ஒரு ஸ்பீடாக போய் அந்த நாட்டை தோக்கடிப்பாங்க. கொழுந்து விட்டு எறியணும் அந்த இருதயம் அப்படியே பதுங்கிருந்து. ஆனால் கர்த்தருங்க சொல்கிறாரு, அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. எதில்? விக்கிரகத்தின் காரியத்தில், உலக காரியத்தில் கொழுந்து விட்டு எரிகிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் கொழுந்து விட்டு எரியலை. இது ரெண்டாவது அடுப்பு. இப்போ முதல் அடுப்பு சோம்பரான அடுப்பு, எரியாத அடுப்பு. ரெண்டாவது அடுப்பு தேவனுக்கு விரோதமாக கொழுந்து விட்டு எரியுது அடுப்பு. விக்கிரக காரியம் மட்டும் போதுன்ற, அது மட்டும் எனக்கு போதும், இதை மேலோட்டமாக வச்சுக்கணும்னு சொல்கிற அடுப்பு அதுவும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பிடிச்சிட்டோம், கடைசி வரைக்கும் கொழுந்து விட்டு இருக்கிற கர்த்தருக்கு கொழுந்து விட்டு, உலகத்துக்கு அல்ல. சில பேர் உலக காரியத்தில் அதிகம் கவனம் செலுத்துவாங்க, ஆவிக்குரிய ஆராதனை காரியத்தில் மிகவும் மந்தமாக இருப்பாங்க. அதை சுட்டி காட்டுக்கிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திர நமக்கு தான். நல்லது பிரியமானவர்களே. மூன்றாவதாக ஒரு அடுப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா 7:7 வாசிக்கிறேன். அவர்கள் எல்லோரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சிக்கிறார்கள். அவருடைய ராஜாக்கள் எல்லோரும் விழுந்தார்கள். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுகள் ஒருவனையும் இல்லை. இது எப்படிப்பட்ட முதல் அடுப்பு பார்த்தோம், மந்தமான அடுப்பு. ரெண்டாவது உலக காரியத்தில் கொழுந்து விட்டு இருக்கிற அடுப்பு. மூன்றாவதாக பயன்படாத ஒரு அடுப்பு. அவர்கள் எல்லோரும். அப்போ இஸ்ரவேல் 12 கோத்திரங்களும் கர்த்தருக்கு பயனில்லாத அடுப்பாக போயிட்டாங்க. அப்படின்னா பயனில்லாத இருதயமாக போயிட்டாங்கன்னு அர்த்தம். அடுப்புன்னு சொன்னால் இருதயம் பார்த்தோம் இல்லையா? அப்படி போயிட்டாங்கன்னு கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டு ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு எழுதி வைக்கிறது கொடுத்து பாருங்க. சரி, ஏன் இப்படி மந்தமான அடுப்பாகும், அனல் இல்லாத அடுப்பாகும், பிரயோஜனம் அடுப்பாக மாறினாங்க? நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஓசியா 7:8 வாசிக்கிறேன். இப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். இப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் ஒரு அலையிலே செல்லலாமா? ஏன் இப்படி இந்த இஸ்ரவேல் இருதயம் அடுப்பு போல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் மக்கள் இப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க அந்நிய ஜனங்களோட கலந்து போய்விட்டார்கள். தேவப்பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த சட்டம் என்ன? அந்நிய ஜனத்தோட நம்ம கலந்துருக்கக்கூடாது. உபாகம் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? சட்டத்தில் சொல்கிறார். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு உபாகம் புத்தகத்தில் வழி நடத்தி கொண்டு போய் சட்டம் சொல்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகம் 7ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களோடு இறங்கவும் வேண்டாம். நல்லா கவனிக்கணும். 3ஆம் வசனம், அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவன் குமாரத்தை கொடாமலும் அவர் குமாரத்தில் உன் குமாரன் கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவனை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மீண்டு உங்களை சீக்கிரத்திலே அழிக்கும். ஒரு அழிலையே சொல்லுவோமா? கர்த்தருக்கு பிடிக்காதது அந்நிய ஜாதிகளோட கலங்குவது. அந்நிய ஜாதியில் கலக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் நடத்தி கொண்டு வரும்போது அழகாக அந்நிய ஜாதிகள் கலையே ஏன் ஆண்டவர் என்ன? லேவியாகமம் 20:26 வாசிக்கிறார். அவர் கர்த்தர் பரிசுத்தர் ஆகிறார், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர் இருங்க. இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பரிசுத்தம், அனைவரும் பரிசுத்தம். அப்படி பரிசுத்தமாக இருக்கிற ஜனங்கள் அந்நிய ஜாதிகள் கலவக்கூடாது. எப்ராஹிமே தேச குடியிலே, எப்ராஹிம் கோத்திரமே, நீ அந்நிய தேசம் கலந்து விட்ட, அதனால தான் நீ அடுப்பு போல இருக்கிறாய் என்று சாடுகிறார். லேவியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2-3 வாசிக்கிறப்பல, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்துக்கு செய்யும்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற கானான் தேசத்துடைய செய்யும்படி செய்யாமலும் அவர்கள் முறைமையின்படும் நடாமல் இருங்க. என்ன சொல்கிறாருன்னா, எகிப்து தேசத்தில் எப்படி வாழ்ந்தீங்க அடிமையா, அந்த அடிமையை கிடையாது, அந்த விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. அதே நேரத்தில் கானான் தேசத்தில் உள்ள பாகாலுடைய அந்த விக்கிரக வணக்கத்தை இருக்கவே கூடாதுன்னு சொன்னார். அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? மிக முக்கியமாக அந்த விக்கிரக வணக்கத்தை தான் அவர் தெரிந்து கொண்டார்கள். விக்கிரக வணக்கத்தை தான் தெரிந்து கொண்டார்கள் தேவப்பிள்ளையே. அதனால தான் கர்த்தர்களை அடுப்பு என்றுக்கிறாங்க. அந்நியனோட கலந்து விட்டான். இவன் எரியாத அடுப்பு, பிரயோஜனமுள்ள அடுப்பு, அந்நிய விக்கிரகத்துக்கு மட்டும் கொழுந்து விட்டுக்கிற அடுப்பு, ஆன்மீகத்தில் கொழுந்து விட்டு எரியலாம்னு சொல்லி குற்றம் சாட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது. அந்நிய நுகத்தில் பவுல் எழுதுகிற 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 14 அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை பவுல் தான் எழுதி வைக்கிறார், நமக்கு எழுதி வைக்கிறாரு.
14 அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒரு அழிலே சொல்லுவோமா? அப்போது தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்தில் அப்படின்னா அர்த்தம்னா உலக காரியத்தில், மற்ற காரியத்தில், மற்ற பாரம்பரிய காரியத்தில், உலக கலாச்சாரத்தில் நீ கலந்துருக்கக்கூடாது. ஏன்னா யோவானில் சொல்கிறாரு 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஒரு அழிலையா சொல்லுவோமா? உலகத்தோடு கலந்திருப்பதற்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை. ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு பகையானதுன்னு சொல்லி யாக்கோபு 4:4 வாசிக்கிற பிள்ளைகளை. அதாவது அப்படி இப்படி இருக்கக்கூடாது. உலகம் பாதி, ஆன்மீகம் பாதி, சர்ச்சி பாதி, உலக காரியம் அப்படி இருக்கவே கூடாதுன்னு கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக எப்ராஹிம் கோத்திரத்துக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, கர்த்தர் எவ்வளோ நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் பார்த்தீங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்காக சர்ச்சைக்கு வரான்? ஏதாவது கிடைக்குமா? பாவம் போச்சு அது போதாதா? உன் சாபம் தரித்திரங்கள் போச்சு, உன் கெட்ட பழங்கள் போச்சு அது போதும், அதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? யாக்கோபு சொல்கிறார் பாருங்க, எப்படி சபைக்கு வராங்க பாருங்க. யாக்கோபு சொல்கிறாரு, யாக்கோபில் 1ஆம் அதிகாரத்தில் 6-7 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் தெளிவாக இருக்கப்பட்ட வார்த்தை பாருங்கள். 7-8 வாசிக்கலாம். அப்படிப்பட்ட மனுஷன் 6 வாசிக்கிறேன். ஆனாலும் அவன் எவ்வளோ ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தத்தில் ஏதையாகலும் பெறலாம் என்று நிலையாக இருப்பாங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. யாக்கோபு அப்போஸ்தலன் அழகாக எழுதுறாரு, 2 மனம் இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, 2 மனமும் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் பார்த்தா நமக்கும் சொல்லுகிறார். சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தால் சோத்திரம், வெளியே போனால் உலகம், அப்படி இருக்கக்கூடாதுன்றாரு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, வில்லேஜுக்கு போவாங்க, வில்லேஜில் திருவிழா நடக்கும், மற்ற காரியம் நடத்தும். அந்த பாரம்பரியத்தில் கலந்து போடக்கூடாது. அப்படி கலந்துங்கன்னா எரியாத இருதயம், கொழுந்து விட்டு எரியாத இருதயம், மந்தமான இருதயம், மந்தமான அடுப்பு, பிரயோஜனமுள்ள அடுப்பாய் போய்விடுங்கள். சற்று சிந்திச்சு பாருங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. ஆக எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும் தான் கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களை சாடுறார், உங்கள் பக்தி என்ன? உங்கள் பக்தி எப்படிப்பட்டது? ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் 4 வாசிக்கிறேன். இப்ராஹிமே உனக்கு நான் என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு நான் என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலில் தோன்றும் பனியை போல ஒழிந்து போகிறது. பார்த்தீங்களா? அப்படி இப்படி இருந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை சோத்திரம், ஃபயர், அப்புறம் அந்நிய பாஷைகள், ஆராதனை, ஃபயராக எல்லாம் பண்ணுவோம், உற்சாகம் பரிசுத்த போல காட்டிப்போம். ஆனால் கேட்டை தொட்டி சர்ச்சி வாசல் வெளியே போனால் உலகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அது எப்படி இருக்கிற உங்கள் பக்தி? எப்ராஹிம் மாத்திரம் நமக்கு சொல்கிறார், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலும் விடியல் காலையில் தோன்றும் பனி போல், 2மே அழிஞ்சு போன வெயில் ஏறின ஒன்று, அப்படி இருக்கக்கூடாது உங்கள் பக்தின்னு சொல்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் உலகத்தார் கிடையாது. நல்லா கவனிக்கலாம். ஏன் எப்ராஹிம் கோத்தை அப்படி செய்கிறாரு? நம்மளை எப்படி நேசித்தாரோ தேவன் அப்படியே எப்ராஹிம் கோத்தை அதிகமாக நேசித்தார். எப்ராஹிம் சேஷ்டபுத்திர பக்கத்தை பெற்றவங்க. யாக்கோபு ஏசா கொடுக்க வேண்டிய சேஷ்டபுத்திர யாக்கோபு பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து வந்து பாருங்க, ரூபனுக்கு கொடுக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தை யாருக்கு கொடுத்தாரு? யோசேப்புக்கு கொடுத்தாரு. யோசேப்பு பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, அதாவது யோசேப்புடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபு தாத்தா. யாக்கோபு பேர பிள்ளைகளுக்கு தரும்பொழுது இளையவன் தான் எப்ராஹிம், மூத்தவன் தான் மனாசே. இளையவனாக இப்ராஹிமுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தார். நேசிக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா நம்மளை நேசித்த தேவன் அவர்களை நேசிக்கிறார், அவர்களை நேசித்த தேவன் நம்மளை நேசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை நேசித்த தேவன் நம்மளை நேசிக்கிறார். நம்மளாம் சேஷ்டபுத்திரை சார்ந்தவர்கள். அப்படி சேஷ்டபுத்திரை சார்ந்தவர்கள் அப்போ நம்ம எப்படி சேஷ்டபுத்திரை சார்ந்தோம்? அபிஷேகம் தான், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:21 வாசிக்கிற பாருங்களா. அதாவது கிறிஸ்துக்குள் நம்மை, உங்களையும் எங்களையும் கிறிஸ்துக்குள் நம்மை ஸ்திரப்படுத்தி தேவன் நம்முடைய ஆவியான், பரிசுத்த ஆவியின் மூலமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போது பழைய ஏற்பாட்டில் சேஷ்டபுத்திரம்னா புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்று சேஷ்டபுத்திரப்பாங்க. அப்படி இருக்கும்போது உலகமும் நாம் ஒன்றாக இருக்கலாமா? பிரிந்திருக்கப்பட தான் கர்த்தர் விரும்புகிறார். எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நல்லா கவனிக்கணும். அப்படி ஒரே பக்கமாக இருந்தால் அவங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாரு? திருப்பி போடாத அப்பம்ன்ற வாசிக்கிற பாருங்க. ஓசியா 7:8 எப்ராஹிம் அந்நிய ஜனோட கலந்துருக்கிறான், இப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். என்னாகம் 23:9 வாசிக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஜனத்திலும் கலந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே செஞ்சது என்ன? அந்நிய ஜனத்தை கலந்துட்டாங்க. நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற கர்த்தர் என்ன? என் ஜனம், நான் ரட்சிப்பு கொடுத்த ஜனம் என்னை மட்டும் சார்ந்திருக்குன்னு விரும்புகிறேன். அப்படி சார்ந்து இல்லாமல் இருந்தோம்னா
திருப்பி போடாத அப்பமாக போய்விடுமா. அது திருப்பி போடாத அப்போ நல்லா குறைங்களேன். அப்போ இந்த மாவை குழைச்சி ஈரமாக இருக்க குழைச்சி ஒரு மல்லு துணியில் வச்சு அடுப்பில் ஒட்டி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்த திருப்பினா தான் 2 பக்கம் வேகும். 2 பக்கம் வெந்தால் தான் அதை சாப்பிட முடியும். ஒரே பக்கம் அப்படியே திருப்பி போடாத கருகி போயிடும் அந்த அப்பம். அது யாருக்கும் பயனுள்ளது, தூக்கி குப்பையில் அதை வீசும். அதே போல தான் இன்றைக்கு தேவனுக்கு மாத்திரம் பயனுள்ள 2 பக்கம் வேகப்பட்ட அப்பமாக இருக்கணும். ஒரே பக்கம் வேகப்பட்ட அப்பமாக இருந்தால் அது பிரயோஜனமற்ற அப்பமாகிடும். இஸ்ரவேல் மக்கள் ஒரு பக்கம் திருப்பி போடாத அப்பம் பண்ணாங்க. அதாவதுன்னா திருப்பி போடாத அப்பம்னா உலகத்தின் காரியத்திற்கு திருப்பி போடாத அப்பம். 2 பக்கம் ஒரே பக்கம் இருக்கணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்க்கை நடத்தக்கூடாது. 7 சபைக்கு சொல்லும்போது கர்த்தர் விதமாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3:15 அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இஸ்ரவேல் இப்ராஹிம் கோத்திரத்து போட நாம் இருந்து விடக்கூடாது. ஏன் அவரை நேசிக்கிறானே, அவன் சேஷ்ட புத்திரப்பா, சேஷ்ட புத்திரன். அழகாக சொல்கிறார், இப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், என் இருதை உனக்காக கொதிக்கிறது, என் சேஷ்ட புத்திரனி, நான் சிறுவதுமன் உன்னை கைப்பிடித்து நடக்கிறேன், உனக்கு துணையாக இருந்தேன், உன்னை போஷித்தேன், உன் நுகத்தில் உன் கழுத்து மேல் நுகத்தை எடுத்து போட்டேன், ஏன் நான் எனக்கு பிரியமாக இருப்பேன்னு சொல்லி. ஆனால் இப்ராஹிம் கொஞ்சம் தவறி போயிடுச்சு. இறைவன் 31:19-20 வாசித்து பார்க்கணும் இல்லையா. நான் உனக்காக நினைக்கும் போது என் இருதயம் கதறுகுதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் கொண்டு தவறி போய் திருப்பி போனது அப்பமா ஒரே சாராய் சார்ந்து விக்கிரகத்தை பண்ணிக்கிட்டாங்க. ஏமலூயா. ஆனால் நம்மக்கிட்ட எதிர்ப்பு நாம் எல்லாம் சேஷ்ட புத்திரப்பாக பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து முதன்மையானவர்னா ரோமர் 8:29 முதன்மையானவர், நாமும் அவருக்கு கீழே, இயேசு கிறிஸ்து கீழே தம்பிகள். அப்படி இருக்கும்போது நாம் திருப்பி போடாத அப்பமாக இருக்கக்கூடாது, திருப்பி போட்ட அப்பமாக இருக்கணும். 2 பக்கம் வெந்தால் தாங்க அப்போ சாப்பிட முடியும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஆன்மீக வாழ்க்கையில் இன்று இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் ஆன்மீக வாழ்க்கையில் 2ம் சமமாக இருக்கணும். உலகம் வேண்டாம், தேவனுக்குள்ள காரியங்கள் 2 பக்கம் வெந்திருக்கணும். அதை தான் விரும்புகிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்குன்னு செவ்வாய்க்கிழமை சர்ச்சைக்கு போவான், வெள்ளிக்கிழமை சர்ச்சைக்கு போவான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை. அது இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தோன்னா சர்ச்சில் பார்த்தோன்னா அந்நிய பாஷைகள் என்ன, ஆராதனைகள் என்ன, அப்போ என்ன பரிசுத்தம் என்ன பயங்கரமாக காட்டிப்பாங்க. ஆனால் வெளியே போய் வீட்டில் போய் பார்த்தா தான் அவருடைய உண்மையான சுயரூபம் தெரியும். சில பேர் திருவிழாக்கு போனால் அங்கே மாற்றிப்பாங்க, பழைய வாழ்க்கை கொண்டு வரும், பழைய கலாச்சாரம், பழைய வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானா அவன் திருப்பி போடாத அப்போ. எந்த இடத்துல தேவன், அதாவது நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குங்க. கிறிஸ்துவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இஸ்ரவேல் தன் அடையாளத்தை வந்து அந்நிய சட்டத்தில் கலந்துட்டான், திருப்பி போடாத அப்பமாக ஆகிட்டான். ஆனால் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவனு ஒரு அடையாளம் இருக்குது. நம்ம அடையாளத்தை மறந்துட்டு அந்நிய இடத்துலையோ விக்கிரக இடத்துலையோ தேவனை மட்டுப்படுத்துறதுக்கு போய் நின்னா அவன் திருப்பி போடாத அப்பம். அது யாராவது இருக்கட்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவர்களே, நீ கேத்தலிக்காக இருக்கலாம், நீ தோமா சர்ச்சையாக இருக்கலாம், நீ பெண்டிகாஸ்டாக இருக்கலாம், சர்ச்சாம்காடாக இருக்கலாம், யாராவது இருந்துக்கலாம். நான் கர்த்தரை உயர்த்துகிற காரியத்தில் திருப்பி போடாத அப்பமாக இருந்துடாதீங்க. கர்த்தருக்கு பிரயோஜனமான அப்பமாக மாறுங்க. கர்த்தருக்கு பிரயோஜனமாக எரிந்து கொழுந்து விட்டு எரிகிற அடுப்பாய் மாறுங்க. அதான் கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, சற்று சிந்திச்சு பாருங்கள். திருப்பி போடாத அப்போ வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை, இல்லையா? ஏன்னா இது உலகத்தை கொண்டு வருகிறது, உலக காரியத்தை கொண்டு உள்ள வைக்குது. அது நம்ம கூட இருக்கக்கூடாது. எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நாம் என்றைக்கும் திருப்பி போட்ட அப்பம், எந்த அப்பம் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள அப்பமாக மாறணும், இல்லையா? திருப்பி போடாத அப்பமாக இருந்து பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு மீண்டும் விக்கிரகத்திற்கு போய் மனசளவில் விக்கிரகத்திற்கு போயிருந்தால் அவன் நிலைமை ஞாயிற்றுக்கிழமை மிகவும் மோசமாக இருக்குது. தேவ பிள்ளைகளை, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், நல்லது பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தரை மனஸ்தாப்படுற இஸ்ரவேல் மக்களை பார்த்து என் ஜனம் இப்படி ஆயிடுச்சு, என் சேஷ்ட புத்திரப்பாக எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு மனசு வருந்தி தான் அந்த ஓசி 7ஆம் அதிகாரம் ஓமையை எழுதி நம்ம கையில் கொடுக்குறார். கிருபையின் காலக்கு பிள்ளைகளே, ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு காலம் கர்த்தருக்கு மனநொடி உண்டாக்கிடாதீங்க. கர்த்தரை வைக்கிற இடத்துல விக்கிரகத்தை வைக்காதீங்க. கர்த்தரை வைக்கிற இடத்துல உலகத்தை கொண்டு வைக்காதீங்க. அது சாபமாய் போய்விடும் என்று 2 பேரில் சொல்லப்பட்ட வார்த்தை நீ பார்க்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான சொல்லி எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பேன். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம்ப்பா. இம்மட்டும் நாங்கள் உம்மை நினைத்து உம்மை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்க நாங்கள் ஒரு வேளை விக்கிரகத்துக்கு உலகத்துக்கு நாங்கள் துணை போய்வோமானால் ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம் பகை என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? அதனால் அந்த பகையெல்லாம் தூக்கி போட்டு உலக சிநேகித்து போட்டு உண்மை மாத்திரம் நாங்கள் சிநேகிப்போம். எங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. நீர் எங்களை கொடுத்துரு ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்திற்காக, பிள்ளைகளுக்காக, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக, ஆண் பிள்ளைகளுக்காக
மற்ற காரியத்தை எல்லா காரியத்திலும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.